இப்படி பண்ண தெரியாதவங்க பண்ணால் ஈபி பில் அதிகமாக தான் வரும். வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த கஸ்டமர் வந்து 25,000 பில்லு கட்டின்னு 2 மீட்டரும் சேர்த்து. ஒயரிங் பழசாக இருக்குது, ஒயரிங் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒயரம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாகவே ஃபுல் ஒயரிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஈபி பில் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. நம்ம போய் செக் பண்ண போனோம். 2 சிங்கிள் பேஸ் மீட்ரு இருக்குது. அதே போல் 2 மீட்ரு வச்சுன்னு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லோடை தனித்தனியாக பிரிச்சிடலாம், பிரித்தா கரண்ட்டு பில் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் பிரிச்சுருக்காங்க. பிரிக்க சொல்ல ஒரு சில விஷயங்கள் மறந்துட்டுருக்குறாங்க. ஒரு ஏசி ஒன்று போட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஏசியை போட சொல்ல ஃபேஸ் ஆம்ஸ் வந்து 1 மீட்டர்லேருந்து இருக்குது, நியூட்ரல் ஆம்ஸ் வந்து இன்னொரு மீட்டர்லேருந்து இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா 2 மீட்டரும் ஈவனாக ஓடுது. இந்த தப்பு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் நிறைய வீடு அட்டன் பண்ண போயிருக்கேன். எல்லா வீட்லேயுமே பாதிக்கு பாதி இந்த தப்பு தான் இருக்கும். ஃபேஸ் வந்து 1 மீட்டர்லேயும் நியூட்ரல் வந்து 1 மீட்டர்லேயும் குத்துட்ருப்பாங்க. ஏன்னா நியூட்ரல் வந்து காமன்னு நினச்சினுக்கிறாங்க எல்லாருமே. அது வந்து ஃபோர்ஸ்ட்லேருந்து நம்ம மீட்டருக்கு வரவே தான் நியூட்ரல் காமன். 1 மீட்ரு உள்ள பூந்து அது வெளியே வந்துட்டால் அது காமனே கிடையாது. அது வந்து 1 மீட்டரோட நியூட்ரலாக மாறிடும். இது போல் வீடியோவை தெரிஞ்சுக்க கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டில் இன்னும் 2 நாள் கழிச்சு அட்டன் பண்ண போகிறோம். அதை கிளியரும் பண்ண போகிறோம். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.